Hi friends, Assalamu alaikum. Welcome to Trending Samayal. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்னோட இஃப்தார் அண்ட் நைட் ரொட்டீன் vlog தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். இன்னைக்கு பாத்தீங்க அப்படினா என்னோட பிறந்த நாள். அதாவது நான் வந்து வீடியோ எடுத்தது நேத்து ஆனா அப்லோட் பண்ணது இன்னைக்கு. காலையில வந்து பாத்தீங்கன்னா எழுந்ததுமே இந்த மாதிரி செடிகள் எல்லாம் போயிட்டு எப்படி இருக்கு, என்ன பூ பூத்திருக்கு அப்படிங்கறது எல்லாத்தையும் ஒரு ரவுண்ட் பார்த்துட்டு அப்படியே நாங்க வளர்க்குற லவ் பேர்ட்ஸ் வந்து பார்த்துட்டு அவங்களுக்கு தேவையான சாப்பாடு எல்லாம் வச்சிட்டு அவங்களோட கூட எல்லாத்தையுமே வந்து க்ளீன் பண்ணி முடிச்சிட்டு அதுக்கப்புறமா என்னோட வந்து ரொட்டீன் வர்க் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். காலையில வந்து பாத்தீங்க அப்படினா இந்த மாதிரி காலையில இன்னைக்கு பெட்ஷீட்லாம் துவைக்கலாம் அப்படினு சொல்லிச்சு நான் வந்து மெஷின்ல வந்து பெட்ஷீட் போட்டுருக்கேன். மெஷின்ல வந்து பெட்ஷீட் போடும்போது எப்பவுமே நான் வந்து கம்ஃபர்ட் வந்து சைடுல வந்து போட்டு விட்டுருவேன். கொஞ்சம் வாசனையா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. லிக்விட் வந்து காலி ஆயிடுச்சு அதனால நான் பவுடர் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ நான் இத போட்டுட்டு டைம் வந்து நான் செட் பண்ணிட்டு ஆன் பண்ணி விட்டுட்டு நான் வேலையை பார்த்தேன் அப்படினா எனக்கு வந்து வேலை முடிச்சிட்டு வரதுக்குள்ள எனக்கு துணி வந்து ரெடியா இருக்கும். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு பெட்ஷீட் தான் நான் போட்டுருக்கேன். பவர் ஆன் பண்ணிட்டு வாட்டர் லெவல் பாத்தீங்கன்னா 1 தான் வந்து வைப்பேன். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே நான் வந்து குயிக் வாஷ் அதுதான் கொடுப்பேன். ஏன்னா எனக்கு வந்து வேலை சீக்கிரம் முடிஞ்சிடும். ஏன்னா blanket கொடுத்தேன் அப்படினா எனக்கு டைம் வந்து ரொம்ப அதிகமாகும். அதனால நான் எப்பவுமே குயிக் வாஷ் மட்டும் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா ஸ்டார்ட் கொடுத்துருவேன். டைமிங் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு 3/4 மணி நேரம் ஆகும். குயிக் வாஷ் கொடுத்தா ஒரு 3/4 மணி நேரத்துல எனக்கு வந்து பெட்ஷீட் எல்லாம் துவைச்சு க்ளீன் ஆயிடும். நான் வந்து வாஷிங் மெஷின் வந்து வெளியில போட்டுக்கிறதுனால அதை வந்து கவர் பண்ணிடுவேன். எப்பவுமே ஆன் பண்ணிட்டு பெட்ஷீட் வந்து துவைச்சு முடிஞ்சது. அது காய போட்டுட்டு இன்னொரு பெட்ஷீட் வந்து போட்டுருக்கேன். இப்போ பாத்தீங்க அப்படினா செடியில வந்து இந்த பட்ரோஸ் அழகா பூத்திருக்கு. டெய்லியும் வந்து இந்த மாதிரி கலர் கலரா அந்த பட்ரோஸ் வந்து அழகா பூத்துட்டு இருக்கு. இப்போ நம்மளோட காலையில டிஃபன் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடலாம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில வந்து பைத்தம்பருப்பு சாம்பார் வச்சுட்டு சப்பாத்தி தோசை போட்டேன். அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் வந்து காய்கறிலாம் கொஞ்சம் வாங்கிட்டு வந்தாங்க. ஸோ நான் வந்து கொஞ்சமாக இந்த மாதிரி தண்ணி சேர்த்து ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணிவிட்டு எப்போவுமே இந்த மாதிரி ஒரு கூடையில் வந்து போட்டு வச்சுருவேன். எப்போவுமே இப்போ இருக்கிற காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன வெஜிடபிள்ஸ் வந்து வாங்கிட்டு வந்தாலுமே நல்லா அந்த மாதிரி வாஷ் பண்ணிவிட்டு நம்ம யூஸ் பண்ணால் தான் நமக்கு நல்லது. 2-3 தடவை நீங்கள் வந்து எந்த அளவுக்கு முடியுமோ அந்தளவுக்கு நல்லா அலசி வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ அந்த தண்ணி வடிஞ்சதுக்கு அப்புறமா நான் வந்து இதை தனியாக அந்த தண்ணி வடிஞ்சதுக்கு பிறகு அதுக்கான ஒரு பாஸ்கெட்டில் போட்டு தனியாக வச்சுருவேன். இப்போ நான் வந்து இஃப்தார் அதாவது நைட் ரொட்டீனுக்காக வந்து வாங்கிட்டு வந்திருந்த சிக்கன் வந்து ஃபுல்லாக வாஷ் பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஒரு 4லேருந்து 5 தண்ணி வரைக்குமே போட்டு நல்லா சுத்தமாக நான் வந்து இதை வாஷ் பண்ணி எடுத்துக்க போகிறேன். அவ்வளோதான் வாஷ் பண்ணி எடுத்துட்டேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 லெக் பீஸ் வரைக்கும் இருக்குது. அதை வந்து நான் தனியாக எடுத்துக்க போகிறேன். மற்ற பீசஸ் எல்லாமே தனியாக எடுத்து வச்சுக்க போகிறேன். அந்த லெக் பீஸ் எப்போவுமே சிக்கன் வந்து வாங்கிட்டு வரும்போது லெக் பீஸ் வாங்கிட்டு வந்தால் என் பையனுக்குன்னு அதை தனியாக வந்து எடுத்து வச்சுருவேன் அதை ஃப்ரை பண்ணி கொடுக்கறதுக்காக. இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். இப்போ வந்து நம்ம இஃப்தாருக்கு வந்து ரோஸ் மில்க் தான் நம்ம வந்து செய்ய போகிறோம். ஸோ நான் அதுக்காக வந்து 2 சின்ன பவுலில் வந்து தண்ணி எடுத்திருக்கேன். இந்த மாதிரி ஒரு 2லேருந்து 2.5 ஸ்பூன் வரைக்குமே வந்து சப்ஜா சீட்ஸ் வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். இதை வந்து நல்லா அந்த மாதிரி ஸ்பூன் வச்சு கலக்கி விட்டுட்டோம் அப்படின்னா நல்லா நமக்கு அது வந்து ஊறி வந்துடும். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா பாதாம் பிசின் வந்து கொஞ்சமாக மிக்சியில் போட்டு நல்லா பொடி பண்ணிக்க போகிறேன். பாருங்கள் நல்லா தூள் ஆயிடுச்சு. இப்போ இதில் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு வந்து நம்ம அதை தண்ணியில் மிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம சொடக்கு போடுற நேரத்தில் உங்களுக்கு வந்து பாதாம் பிசினும் வந்து சூப்பராக ரெடி ஆயிரும். நீங்கள் இந்த மாதிரி ஒரு டிப்பு வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பாதாம் பிசின் வந்து ரொம்ப நேரம் ஊற வைக்கணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. அவ்வளோதான், அது ரெண்டும் ரெடி ஆகிடுச்சு. இதை ஓரமாக வச்சிடலாம். இப்போ பாருங்கள் நான் இந்த லெக் பீஸை தனியாக எடுத்து ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறேன். இப்போ வந்து நான் சிக்கன் சேர்வா பண்ணுறதுக்காக இந்த மாதிரி எலும்பு இருக்கிற பீசஸ் எல்லாம் தனியாக எடுத்துகிட்டு இந்த மாதிரி சதை பீசஸ் எல்லாத்தையுமே வந்து தனியாக எடுத்து கட் பண்ணி வச்சுக்க போகிறேன். இது வந்து ஃப்ரை பண்ணுறதுக்காக. இன்றைக்கி பர்த்டே அப்படிங்கிறதுனால நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒயிட் புலாவ் கோகனட் பால் சேர்த்துட்டு ஒயிட் புலாவ் பண்ணிவிட்டு சிக்கன் ஷேர்வா பண்ணிவிட்டு இது வந்து ஃப்ரை பண்ணிடலான்னு சொல்லிட்டு நான் பிளான் பண்ணியிருக்கேன்.
ஷேர்வாக்கு வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே இந்த மாதிரி கொஞ்சம் எலும்போடு சேர்த்து போட்டோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். அதனால இதெல்லாமே வந்து தனியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ கட் பண்ண பீசஸ் எல்லாத்தையுமே ஒரு பிளேட்டில் வந்து மாற்றிக்கிட்டேன். இதில் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஃப்ரெஷ்ஷாக அரைச்சது, கூடவே தனி மிளகாத்தூள், கொஞ்சம் மஞ்சள் பொடி, கொஞ்சம் வந்து கலர் பொடி, அதுக்கப்புறம் கரம் மசாலா, உப்பு, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சு விட்டுட்டு ஒரு பாதி எலுமிச்சம்பழம் வந்து பிழிஞ்சு அதையும் வந்து சேர்த்து நல்லா பிசைஞ்சிட்டு இதை வந்து நம்ம தனியாக எடுத்து ஊற வச்சிடலாம். நான் வந்து இவ்வளோ தான் வந்து ஸ்பைசஸ் வந்து சேர்ப்பேன். இதுக்கு அதிகமாக எதுவும் சேர்க்க மாட்டேன். இப்போ அது தனியாக இருக்கட்டும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரைஸ்க்காக வந்து வெங்காயம் கட் பண்ணி எடுத்திருக்கேன். தக்காளி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாதி தான் நான் வந்து கட் பண்ணியிருக்கேன். இப்போ தேவையான அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு கப் ரைஸுக்கு நான் வந்து 2 கப் பாலும் 1 கப் தண்ணி சேர்த்துருக்கேன். நல்லா வந்து தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு, அதாவது பால் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் நம்ம வந்து அரிசி சேர்த்துக்கலாம். இதோட ஃபுல் வீடியோ பார்க்கணும் அப்படின்னா நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். ஆல்ரெடி இந்த ரெசிபி நான் போஸ்ட் பண்ணதுனால இது வந்து இப்போ நான் ஷேர் பண்ணல. இது வந்து சிக்கன் ஷேர்வாக்காக ஒரு குக்கரில் வந்து இந்த மாதிரி கறி மசாலா எல்லாத்தையுமே சேர்த்து இந்த மாதிரி எண்ணெயில் வதங்க விட்டு வச்சுருக்கேன். இப்போ அதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். எந்த அளவுக்கு தண்ணி தேவையோ அந்தளவுக்கு நான் வந்து சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது ஒரு மூடி போட்டு மூடி வச்சுட்டு ஒரு 2லேருந்து 3 விசில் வர்ற வரைக்கும் நான் அதை அப்படியே விட்டுடுறேன். இப்போ பாருங்கள், ரைஸ் சேர்த்ததுமே எப்போவுமே நான் வந்து உடனே மூடி வந்து போட மாட்டேன். நல்லா கொதித்து இந்தளவுக்கு வந்ததுக்கு அப்புறமா தான் நான் வந்து மூடி போடுவேன். மூடி வந்து நம்ம குக்கர் வந்து புது குக்கராக இருந்தது அப்படின்னா நம்ம வந்து மூடும்போது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அதனால நான் எப்போவுமே இந்த மாதிரி ஒரு டம்ளர் வச்சு மேலே ப்ரெஸ் பண்ணி தான் மூடுவேன். இப்போ பாருங்கள், கறி வந்து நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ நம்ம தேங்காய், முந்திரி, சோம்பு சேர்த்து அரைச்ச பேஸ்ட்டு வந்து நான் உள்ளே சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான். இதை வந்து அப்படியே மூடி வச்சிடலாம். இப்போ இது வந்து நல்லா கொதிக்கட்டும். அதுக்குள்ளே பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட ரைஸ் வந்து 2லேருந்து 3 விசில் வரைக்கும் நான் விட்டுருந்தேன். ரைஸும் வந்து ரெடி ஆகிடுச்சு. அதையும் தனியாக எடுத்து வச்சுட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா சிக்கனையும் வந்து இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். சிக்கன் வந்து ஃப்ரை பண்ணுற கையோடையே நான் வந்து ரோஸ் மில்க்குக்காக இந்த மாதிரி பால் வந்து பாத்திரத்தில் சேர்த்துருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா அப்படியே உங்களுக்கு கடையில் கிடைக்கிற மாதிரி இருக்கும்லாம் நான் சொல்ல மாட்டேன். நார்மலாக நம்ம வீட்டில் ஃப்ரை பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இப்போ பாருங்கள், ஷேர்வா வந்து ரெடி ஆகிடுச்சு. இதுவே வந்து எனக்கு சஹருக்கும் வந்து யூஸ் ஆகிடும். பார்த்திங்கன்னா ரைஸும் வந்து சுட சுட ரொம்ப சூப்பராக நல்ல உதிரி உதிரியாக வந்திருக்கு. இந்த ரெசிபி 2 ரெசிபியுமே நான் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஒரே வீடியோவில் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். நீங்கள் வேணும் அப்படின்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அவ்வளோதான். இப்போ பால் வந்து நல்லா பொங்கி வர ஆரம்பிச்சிருக்கு. நல்ல ஒரு கொஞ்சம் சுண்ட சுண்ட காய்ச்சி எடுத்துக்கோங்க. காய்ச்சி எடுத்த பாலை நல்லா ஆற வச்சுருங்க. ஆற வச்சதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறமா நம்ம வந்து ரோஸ் சிரப்பு வந்து ஒரு கரண்டி அளவுக்கு நான் வந்து சேர்த்துக்கிறேன். அதுலேயே வந்து ஸ்வீட் இருக்கும் அப்படிங்கிறதுனால நீங்கள் சுகர் வந்து சேர்க்கும்போது பார்த்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுடலாம். சப்ஜா சீட்ஸ் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நான் வந்து 2லேருந்து 3 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் நான் வந்து பாதாம் பிசின் சேர்த்துருக்கேன். பாதாம் பிசின் எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு பாருங்கள். இப்போ வந்து ஒரு ஜூஸ் கப்பில் சேர்த்துட்டு நான் இதை வந்து இப்போ ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறேன். அவ்வளோதான், நம்மளோட இஃப்தாருக்காக ரெடி பண்ண ரோஸ் மில்க்கும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து நான் வந்து உளுத்தம்பருப்பு காலையிலேயே ஊற வச்சுருந்தேன். இப்போ அதை தண்ணியில் வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்து அரைஞ்சி வந்திருக்குன்னு. இப்போ இதை வந்து இந்த மாதிரி ஒரு மிக்சிங் பவுலில் நம்ம வந்து சேர்த்துக்கலாம்.
தண்ணி வந்து நீங்கள் உளுந்துக்கு அதாவது வடைக்கு அரைக்கும்போது கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் நீங்கள் ஊற்றி அரைக்கணும். இல்லைன்னா நமக்கு வந்து நம்ம வடை தட்டி போடும்போது நமக்கு அந்த ஷேப் கிடைக்காது. இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சமாக நறுக்குன கொத்தமல்லி இலை, ஒரு 3-4 பச்சை மிளகாய் வந்து சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அதோட வெங்காயம் 2 பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன். இப்போ வந்து ஒரு கொத்து கருவேப்பிலையை இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு விருப்பம் இருந்தது அப்படின்னா நீங்கள் சீரகம் கூட சேர்த்துக்கலாம். நான் சீரகம்லாம் எதுவும் சேர்த்துக்கல. கருவேப்பிலை வரைக்கும் நான் வந்து கட் பண்ணி சேர்த்துருக்கேன். கூடவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிஞ்ச் அளவுக்கு வந்து இட்லி சோடா தூள், அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துருக்கேன். அரிசி மாவு வந்து நம்ம எதுக்கு சேர்க்குறோம் அப்படின்னா நல்ல மொறு மொறுன்னு இருக்கும். உங்களுக்கு உளுந்து வடை உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்கும். மாவை வந்து ரொம்ப டைட்டாக வந்து பிசையாமல் சும்மா லைட்டாக உங்களுக்கு வந்து விரலில் வந்து இந்த மாதிரி கலந்து கொடுத்துருங்க. ரொம்ப நேரம் கலக்கணும்லாம் அவசியம் இல்லை. உப்பு வந்து தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. உளுந்து வடை நம்ம எப்போவும் செய்யும்போது பக்கத்தில் ஒரு கிண்ணத்தில் தண்ணி வச்சுக்கணும். தண்ணியில் தொட்டுட்டு நம்ம வந்து இந்த மாதிரி எடுத்து இந்த மாதிரி ஷேப் பண்ணும்போது அப்போ தான் நமக்கு கரெக்டாக வரும். இப்போ பாருங்கள், ஒரு கையில் எடுத்துகிட்டு இந்த மாதிரி உங்கள் பெருவிரல் வச்சு ஓட்டை போட்டிங்க அப்படின்னா கரெக்டாக உங்களுக்கு வந்து ஓட்டை கரெக்டாக வந்துடும். இப்போ வந்து நம்ம எண்ணெயை வந்து நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி வடைகளை வந்து உள்ளே தட்டி போட்டுருங்க. ரொம்ப ஹையில் வச்சிட்டிங்கன்னா மேலே நல்லா பொரிஞ்சிடும், உள்ளே வந்து மாவு பச்சையாகவே இருக்கும். ஸோ நீங்கள் வந்து கொஞ்சம் லோ ஃப்ளேம்லேயே வச்சு இதை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட இஃப்தாருக்கான உளுந்த வடை நல்ல மொறு மொறுன்னு ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது வந்து டொமேட்டோ சாஸ் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம இந்த வடைகள் எல்லாத்தையுமே ஒரு பிளேட்டில் வந்து அடுக்கி எடுத்துக்கலாம். ரொம்ப சூப்பராக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக வந்து இந்த உளுந்த வடை வந்து இதே மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக மிஸ் ஆகவே ஆகாது, நல்லாவே வரும். அதுக்கப்புறமா நம்மளோட ரோஸ் மில்க் வந்து நல்லா சில்லுன்னு ரெடி ஆகிடுச்சு. ஒரே ஒரு ஐஸ் கட்டி மட்டும் நான் சேர்த்துருக்கேன். இப்போ வந்து அந்த ஜூஸ் எல்லாத்தையுமே உள்ளே சேர்த்துக்கலாம். இதுக்கு மேலே வந்து நீங்கள் டெக்கரேஷனுக்காக வேணும்னா சப்ஜா சீட்ஸ் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக வந்து பாதாம் பிசின் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதோட என்னோடய விலாக் வந்து நான் முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட்டு விலாகில் நான் உங்களை வந்து திரும்பவும் சந்திக்கிறேன். தேங்க்யூ.